ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் 100 நாள் 100 ரெசிப்பியில் இன்றைக்கி 19வது நாள் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி அடிக்கிற வெயிலுக்கு உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு சூப்பரான ஜூஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது நீங்கள் பிக்னஸாக இருந்தால் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க அதை நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நாங்கள் போடுற ரெசிப்பியில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ நான் முலாம்பழம் எடுத்திருக்கேங்க. முலாம்பழம் நான் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இந்த சைஸ் எனக்கு 1/2 கிலோ வந்ததுங்க. இது நல்லா பழமாக வாங்கிக்கோங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணிவிட்டு உள்ள விதைகளெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஜூஸ் போட்டுக்கலாம். இந்த அடிக்கிற வெயிலுக்கு நமக்கு நொங்கு, தர்பூசணி, இளநீர் இதெல்லாம் அடிக்கடி எடுத்துக்கணுங்க. அப்போ தான் நமக்கு உடம்புக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த உள்ள விதைகள்லாம் எடுத்துடலாம். இந்த விதைகள்லாம் வச்சு கூட நீங்கள் தனியாக கூட ஜூஸ் போட்டுக்கலாங்க. அது தனியாக ஒரு டம்ளர் கூட வச்சு நம்ம ஜூஸ் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்பூனை வச்சு அப்படியே எடுத்தாவே நமக்கு நல்லா ஈஸியாக வந்துடும். நல்லா பழமாக இருக்கணுங்க. அப்போ தான் நமக்கு இது மாதிரி வரும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருதுன்ட்டு. பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டோம். அதே மாதிரி நம்ம இன்னொரு பழத்தையும் இன்னும் 10 நறுக்கி வச்சுருக்கோம்ல, அதையும் எடுத்துக்கலாம். எடுத்து நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேங்க. சேர்த்துட்டு இதில் நான் 50 கிராம் அளவு சர்க்கரை சேர்த்திருக்கேங்க. இப்போ காய்ச்சி ஆற வச்ச பால் நான் 1 டம்ளர் சேர்த்திருக்கேன். நம்ம 1 டம்ளர் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் நமக்கு பால் கம்மியாக இருக்கட்டும் அப்படின்னா கூட நம்ம 1/2 டம்ளர் கூட சேர்த்திக்கலாங்க. ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கோங்க. ஒரு 4-5 போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அரைச்சிட்டு மறுபடியும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம வடிகட்டெல்லாம் தேவையில்லை. நம்ம அப்படியே சாப்பிட வேண்டியது தான். இதோட நான் சப்ஜா சீட்ஸ் வச்சுருக்கேங்க. நான் 1 ஸ்பூன் எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. 10 நிமிஷம் ஊறினாலே இது நல்லா ஊறி வந்துடும். அதை நம்ம இதோட சேர்த்திக்கலாம். இதுவும் நமக்கு உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சிங்க. இதோட சேர்த்து சாப்பிடும்பொழுது ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.